ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் உண்மையிலே வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே கரீனா இன்னமும் வரல. அதனால கவலையோட பேக் கேட்டை நோக்கி நம்ம ஹீரோ போகிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல. அதாவது என்ன ஆயிருக்கும், கரீனா எதுக்காக இன்னமும் வரல. ஆரும் ஒரு மாதிரி பயந்துருந்தா அப்போ கரீனாக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இப்படின்னு தான் அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல நம்ம கரீனாவை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். கரீனாவோட உடம்பு ஷர்ட்டு அங்கங்க ரத்த கரையா இருக்கு. அவ கீழே விழுந்திருக்கா. அதை பார்க்கும் போது அவன் இன்னமும் கஷ்டப்படுறான். அங்க கரீனாவும் இதை பாத்துறான். அங்க அண்ணனை பார்த்தோன்னே அப்படியே அவன் மலுப்புறான். அண்ணா, நான் தெரியாதனமா இங்க வந்தனா, நானா தடுக்கி விழுந்துட்டேன், வேற எதுவும் இல்ல. ஆனா அவனோட டிவைனை அந்த ஸ்கில் அவன் ஆக்டிவேட் பண்றான். அதுலயே நம்மளுக்கு தெரியுது அவளாம் ஒண்ணு கீழே வில்ல, யாரோ ஒருத்தங்க தள்ளி விட்டு இருக்காங்கன்னு. கரீனா, உனக்கு எதுவும் இல்லல, உனக்கு வலிக்குதான் என்ன? அந்த இடத்துல வாழ்ந்துங்கன்னே சொல்றான். அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால இந்த ஸ்டேர்ஸை கூட தாண்டி போக முடியல, அந்த வாக்கிங் ஸ்டிக்கும் உடஞ்சு போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியுது இவ சொல்றது எல்லாமே பொய் தானே. யாரோ ஒருத்தங்க பயங்கரமா அடிச்சிருக்காங்க. பேக்ல பொருளை வைக்கும் போதும் அவ திரும்பவும் மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அட கரீனா, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ தான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலியா இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு பர்டனா தெரியல. அதே மாதிரி உனக்கு எங்கேயாச்சும் வலிக்குதா? ஏதாச்சும் வலிக்குதுன்னா சொல்லுமா. இல்ல, ஓகே தான். அந்த இடத்துல பிரேசஸை பத்தி கேட்கறான். அதுவும் நல்ல வேலை உடையில போல. அதனால அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி வாங்கண்ணா, நம்ம வந்து போகலாம். அங்க போகும்போதும் நம்ம ஹீரோ தான் அங்க கொண்டு போறான். ஹே கரீனா, இதுக்கு முன்னாடி கடைசியா இதே மாதிரி நான் உனக்கு கொண்டு போனேன், அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாஸ்டரால நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த டைம்ல இதே மாதிரி தான் நான் உனக்கு கொண்டு போனேன். ஆமாண்ணா, அந்த விஷயம்லாம் என்னால மறக்க முடியல. அதெல்லாம் ஏதோ இப்பதான் அந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க என் கூட இருக்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதேதான், நீ ஒண்டிதான் என்னோட உலகம். அப்படி இருக்கும் போது அன்னைக்கு நான் என்ன தெரியுமா டிசைட் பண்ணேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அந்த டைம்ல நான் பவரே இல்லாம இருந்தேன். ஆனா இப்போ ஒன்றும் அப்படி இல்லை, எல்லா விஷயமும் மாறி போயிடுச்சு. என்கிட்ட பவர்ஸ் இருக்கு, நான் ஹீரோவா இருக்கேன். அப்படி இருக்கும்போது திரும்பவும் ஆபத்துல நான் போட விரும்பல. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். இதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு பெஞ்ச் இருக்குமா, அங்க அவன் உட்கார வைக்கிறான். அண்ணா, நீங்க எங்க போறீங்க? அதுவா, இங்கேயே வெயிட் பண்றியா? நான் சீக்கிரமா இப்பயே நான் போயிட்டு வரேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த கிளாஸ்லயே மறந்துட்டேன், அதை நான் கொண்டு வரணும். தீர்க்க கூடாத ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் முடிக்கணும். இந்த சைடு அந்த மீனா, அந்த பொண்ணு சிச்சிங்கன்னு சொல்றான். ஹேய், அந்த பொண்ணை உதைக்கும் போது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாயிடுச்சுன்னு தெரியுமா? ஆனா நம்மளால கடைசி வரைக்கும் அந்த பிரேசஸை அடைய முடியல. அவகிட்ட இருந்து பிரேசஸ் அடைஞ்சிருந்தா அது மூலமா நிறையவே பணமும் நம்மளுக்கு வந்திருக்கும். அங்க மீனாக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட பேரு பிலி. அந்த பையனும் அவங்க கேக்குறான். ஆமா, நீ சொல்றபடி பார்த்தா அதை நல்லா விற்கலாம் போலியே. சரி கவலைப்படாத, அப்படி அது அவ்வளவு வேல்யூபிளா இருக்குன்னா நாளைக்கு நம்ம அந்த விஷயத்த அடையிறோம். ஆனா எதுக்கும் யோசிங்க, அவளுக்குன்னு ஒரு பிரதர் இருக்கான் ஷியோஷின்னு. அவன் இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டான். அதனால இப்போ வந்து பிரச்சனை வராதா? நான் அவனை பத்தி கேள்விப்பட்டேன். ரீசெண்டா டிராப் அவுட் பண்ணிட்டு இப்போ ஒரு கிளீனரா இருக்கானா. அட, வெறும் ஒரு கிளீனரா? அவனால பெருசா என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு உதவக்கார. அது போக அந்த தங்கச்சிக்காரி டிசேபிளான பொண்ணா இருக்கா. அப்படி இருக்கும் போது அந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி குப்பை ஃபேமிலியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு தான்ப்பா ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு தான் நம்மளோட ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ? அட, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அந்த கரீனா, அந்த பொண்ணு அவளோட காலு நல்லா இருக்கும் போது அந்த டைம்ல நிறைய பசங்க சுத்தி வருவாங்க. நான் கியூட்டா இருப்பா, ஸ்டைலிஷாவும் இருப்பா, ஸ்மார்ட்டாவும் இருப்பா. இதெல்லாம் கேட்கிற அந்த பாய் ஃப்ரெண்டும் அவங்க சொல்றான். அப்படியா விஷயம்? அப்போனா நானும் பார்க்க ஆசைப்படுறேன். அவ எந்த அளவுக்கு கியூட்டா இருக்கா, ஸ்டைலிஷா இருக்கான்னு. அங்க இதை கேட்கிற மீனா அங்க கடுப்பாவுறா. ஆமா, என்ன ஆச்சு பில்லி உனக்கு? நான் முன்னாடி தான் இருக்கேன். அப்படி இருக்கும் போது வேற ஒரு பொண்ணை பத்தி நீ பேசுற. மீனா, நீ நினைக்கிற மாதிரிலாம் விஷயம் இல்ல. பொறுமையா வெயிட் பண்ணு. நாளைக்கு அந்த பொண்ணோட பிரேசஸை தூக்குறோம், விற்கிறோம், காசாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன மீனா, என்னோட பவரை உனக்கு காட்டுட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம். இப்படி நீ இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் நம்மளும் சைட்ல இருந்து கேட்டு இருப்பான். இப்போ நம்ம ஷியோஷிக்கு நல்லாவே தெரியும் இவங்க 3 பேரால் தான் அங்க அடிபட்டிருக்குன்னு. இதனால அவன் டோரை திறந்துட்டு வர அந்த இடத்துல அவங்க 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா, யாரா நீ? உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா நான் இருக்கும் போதே உள்ள வர? 3 பேருமே நான் கேட்கறது கொண்டு பதில சொல்லுங்க. இதுல யாரு என்னோட தங்கச்சி கரீனா? அவளை ஹர்ட் பண்ணா. அவ என்கிட்ட சொன்னா ஏதோ அவ கீழே விழுந்துட்டானு. ஆனா பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்னும் எனக்கு தெரியல. அட பிலி, மீனா, நான் அப்பயே சொன்னலாம் உனக்கு ஒரு பிரதர் இருக்கானு. அது இவன் தான்.
இதை கேட்குற மீனாவும் அங்க சொல்றான், அப்போனா இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அப்போ நான் பண்ண வேலைக்கு ரிவெஞ்ச கொடுக்கணும்னு வந்திருக்கானா என்ன? அட மீனா, உன்னோட ஃப்ரெண்டு சொன்னபடி பார்த்தா அந்த குப்பியை பொறுக்கிற ஆளு ஷியோஷி, தேர்ட் இயர் பையன், அவன் இவன் தானா? நீ வெறும் ஒரு குப்பியை பொறுக்கிற ஆளு, உன்னால பெருசா என்ன பண்ண முடியும்? நான் யாருன்னு தெரியுமா? பில்லிடா. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. மீனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவ ஜாலியா உன்னோட சிஸ்டர் கூட சில பல கேம்ஸ் விளாட்னா அதுக்கு உனக்கு என்ன எரியுது? அப்போனா நீயே சொல்ற இது எல்லாத்தையுமே பண்ணது மீனா தான். பின்னாடி பக்கம் போனது, அவளுக்கு அவ்வளோ காயம் ஏற்பட்டது, இது எல்லாமே ஆமாண்டா குப்பையை பொறுக்கிற நாய, இதை பண்ணது நாங்க தான். அதுக்கு நாங்க வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அந்த இடத்துல மீனாவும் சீக்கிரமா வேலையை முடியும் அப்படின்னு சொல்றான். அங்க பில்லி அடிக்கலான்னு அவனோட கையை வச்சு தாக்குறான். ஆனா அவனோட நடு விரல் அது அப்படியே வளைஞ்சு போயிடுது. அடே, நீ என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு தெரியுதா? அதை பாக்குற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா, அங்க என்ன ஆச்சு? அங்க இதை பாக்குற நம்ம ஹீரோவும் டோரை லாக் பண்ணின்னு சொல்றான். அவ்வளோதான், டோரை லாக் பண்ணிட்டேன். இங்கேருந்து யாராச்சும் ஓடணும்னு பார்த்தீங்க, அவ்வளோதான், உங்களோட நிலைமை இன்னமும் மோசமாயிடும். அங்கே டிவைனையை வச்சு அவன் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அதுலேயே நம்மளுக்கு தெரியுது இவங்க கிட்ட ஸ்பெஷலான எந்த விதமான எபிலிட்டியும் இல்லைன்னு. அந்த இடத்துல மீனா பாய் ஃப்ரெண்டை செக் பண்ணுறதுக்கு சைல வரா. இங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்டு கரியும் கிட்ட வந்து சொல்கிறான், ஆமாம் நீ தான் கரீனாவோட பிரதரு ஷியோஷியா? நான் உன்னை பாராட்டி ஆகணும்ப்பா, ஏன்னா நீ தனியாக வந்திருக்க. நாங்கள் ஒன்றும் ஹீரோஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தப்பான ஆளுங்க கிட்ட நீ சண்டையை உருவாக்குற. இன்னமும் ஏதாச்சும் சொல்றதுக்குள்ளேயே நம்மால ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சோட இம்பாக்ட்ல அப்படியே அவ பறந்து போற ஸ்டைல்ல பாக்குற அந்த மீனாவும் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவனோட ஸ்பீடு ரொம்ப பங்கமா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீடா அவன் பார்த்ததே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க சொல்றான், நீ ஒரு பொண்ணுனா நான் வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா அங்க பாய் ஃப்ரெண்டு ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடி வருவானா, அதுக்குள்ள அவன் மூஞ்சில ஒரு பயங்கரமான பஞ்சு உழுது. அதனால அவன் பல்லெல்லாம் அப்படியே துண்டா எகுது. அந்த இடத்துல அந்த பொண்ணு தூக்கிங்கன்னு அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கிட்ட நான் டீல் பண்றேன். இரவும் மீனாவை அப்படியே வால்ல வச்சு பயங்கரமா கழுத்து நசுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரெஷரும் பயங்கரமா இருக்கும். அவளுக்கு அங்க பயங்கரமா வலிக்குது. அவ ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு கூட வாய்ப்பை கொடுக்கல. அங்க டைரக்டா கேட்டறான், ஆமா அவளை தள்ளி விட்டது நீதானா? இதுக்கு மேலேயும் அவளை புலி பண்றது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை திரும்பவும் பண்ணன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நீ உயிரோட இருக்க மாட்ட. இந்த வாட்டி உன்னை அப்படியே விட்டு போறேன். ஆனா அடுத்த வாட்டி இதே மாதிரி வேலையை பண்ண, அவ்வளவுதான், உன்னோட தலையை அப்படியே திருப்பி இங்கே உன்னோட கதையை முச்சிருவேன். உனக்கு புரியுதா? புரியுதுங்க, நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். அப்படியா? அப்போனா சந்தோஷம். சைடில் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கான். அவன் கிட்ட போய் கேட்குறான், ஆமா நீ ஸ்டில் இன்னமும் என்னோட தங்கச்சியை பொலி பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன் என்ன? இவன் என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்கேல இதை வச்சு உன்னோட கதையை அசால்ட்டா முடிக்க முடியும். அங்க தாக்கலான்னு வரும்போது அந்த பையன் ரொம்ப பயந்து போய் அங்க கத்துறான், இரு நான் யாருன்னு தெரியாம என் மேல கையை நீ வைக்கிறதுக்கு வர. நான் ப்ளூ ஸ்னேக் கேங்கோட லீடரோட சன்னு. அப்படி இருக்கும் போது தேவையில்லாம என் மேல கையை வைக்காத, பிரச்சனை ஒன்று தேடி வரும். ஏன்னா என்னோட அப்பா ஒரு லெவல் 10ல இருக்க ஒரு ஹீரோ. அப்படி நீ ஏதாச்சும் பண்ணன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், ரிவெஞ்ச தேடி தேடி கொடுப்பாரு. அங்க ஷியோஷிக்கு அப்புறம் தான் புரியுது இது அதே கேங் தான். இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல நம்ம கரீனாவை தொல்லை பண்ண வந்தாங்களே அந்த கேங் கிட்ட தான் நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டருக்காக பணத்தை வாங்கியிருப்பான். அந்த கேங்கோட லீடரு அவரோட பையன் தான் இவன் தெரிஞ்சோனே நம்ம ஹீரோ யோசிக்காம அந்த லைட்டிங் ஸ்கில்ல சமன் பண்றான். அந்த இடம் முழுக்க பயங்கரமா லைட்டிங்கா பாயும். அப்புறம் தான் அங்க பில்லிக்கு புரியுது இந்த பையன் ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பையன் இல்ல, இவன் அப்போ ஹீரோவா? நம்மால அந்த லைட்டிங் ஸ்கில்ல அவன் மேல பயன்படுத்துவானா? ஆள் அப்படியே பயங்கரமா துடிக்கிறான். அந்த அளவுக்கு பயங்கரமா அவனுக்கு வலிக்குது. ஆனா அது ஒன்னும் அவனை டைரக்டா கீல் பண்ணல. ஏன்னா நம்ம ஹீரோ பயன்படுத்தினது ஒரு ஸ்கேலு தான். ப்ராப்பரான வெப்பனை பயன்படுத்தாதனால டேமேஜ் அங்க 90% குறைஞ்சது. அதனால தான் ஆளுக்கு எதுவுமே ஆகல. அங்க ஷியோஷியும் பேக் எடுத்துட்டு போகும்போதே சொல்றான், இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்க, இதுக்கு மேலேயும் நல்ல வாய்ப்பை தர முடியாது. அதனால திரும்ப ஏதாச்சும் பண்ண ஆசைப்பட்டீங்க, அவ்வளவுதான், உங்க எல்லாரோட கதையை நான் முச்சிருவேன். மீனாவும் பில்லி கிட்ட வந்து கேட்கறான், ஆமா என்னாச்சு உனக்கு ஓகேவா? உனக்கு ஏதாச்சும் வலிக்குதா? ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாமா? அதுக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல, வெறுமா ரெஸ்ட் எடுத்தா போதும். ஆனா நீ அந்த பையனை விடாதடா, அவன் பாரு என்னோட கழுத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கான். அதனால ப்ளீஸ் இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லு. அந்த பையனை நம்ம விடக்கூடாது. நீ ஒன்னும் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். ஏன்னா எனக்கே தெரியும் அவனை நான் ஒன்னும் விட போதில்ல. எங்க அப்பா கிட்ட ஒண்டி ஒன்ஸ் நான் இந்த விஷயத்த சொல்லிட்டா அவ்வளவுதான், இந்த உலகத்தை விட்டு எங்க அப்பா அந்த கரீனாவையும் அந்த ஷியோஷி அந்த பையனை ஒட்டு மொத்தமா அப்படியே முடிச்சிட முடியும். இதுக்கப்புறம் கரீனா அங்க வெயிட் பண்ணிருக்கா. அவளுக்கும் கவலையா இருக்கு எங்க அண்ணன் போனான்னு.
அந்த இடத்துல இதை பத்தி யோசிக்கும் போது நம்மால வந்து பயமுத்தி விட்டுறான். அங்க அவர் ரொம்ப பயந்து போயிடா. என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனும். சரி வா. அங்க ரெண்டு பேருமே ஒன்னா போகும்போது அங்க யோசிக்கிறான், இப்போதைக்கு நான் பிரச்சனையை இங்க சால்வ் பண்ணிட்டேன். ஆனா இன்னமும் ப்ளூ ஸ்னேக் ஆளுங்களோட லீடரு அவரு வேற இருக்காரு. அவரு வேற லெவல் 10ல இருக்க ஒரு ஹீரோ. அது போக அவரோட பையனை தான் இன்னைக்கு பயங்கரமா நான் அடிச்சேன். அதனால கண்டிப்பா அவனோட அப்பா கிட்ட போய் சொல்லுவான், அப்பா அப்பா ஒரு பையன் வந்து என்ன பயங்கரமா அடிச்சானே. அப்பனா இதுக்கப்புறம் எனக்கும் கரீனாக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம். அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த உலகத்துக்கு வேற போகணும். ஏன்னா பான்லெஸ் பேசேஜ் அந்த கூடவுனும் இப்போ முடிஞ்சிச்ச. அந்த உலகத்துக்கு அவன் சாக்குராவும் நம்ம ஹீரோ வேற ஒரு லொகேஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல சாக்குராவும் அங்க வந்தோடனே சொல்றான், மாஸ்டர் இதுக்கு மேல உங்களால அபிஷியலா கோஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். அதுக்கு வெறுமா நீங்க அட்வென்ச்சர் கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஷாப்பும் இருக்கு. பிளாக் ஸ்மித், டூல் ஷாப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நம்மளால ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். எப்படின்னா அவங்க சிட்டி ஆஃப் பீஸ்ட் மேன் அந்த டவுனுக்கு அவங்க வர. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோ அப்படியே சோலோ லெவலிங்ல வர மாதிரி மாறுவானு. அதுக்கான நேரமும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.